கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் இயக்க சீரமைப்பு திட்டத்தின் SSA 2 தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் நீட் தேர்வினை முழுமையாக ரத்து செய்ய வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமரானால்தான் இது சாத்தியமாகும் என்று மறுசீரமைப்பு மேற்பார்வையாளர் RTV சீனிவாசகுமார் குறிப்பிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இயக்க சீரமைப்பு திட்டம் SSA 2 தொடர்பான கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் பவனில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் MC ரகு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட தலைவர்களான கிருஷ்ணமூர்த்தி, ராஜா குமாரவேல், நாஞ்சில் ஜேசு, பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரவர்மா, மாவட்ட துணைத் தலைவர் PC சேகர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன், சேலம் ரயில் கோட்ட உறுப்பினர் ரஹமத்துல்லா, காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவின் முன்னாள் அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜாவித் கான், நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மறுசீரமைப்பு திட்டம் SSA 2 திட்டத்தின் மேற்பார்வையாளர் RTV சீனிவாசகுமார் அவர்கள் கலந்து கொண்ட தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த மாவட்ட வாரியாக புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள், களத்தில் இறங்கி கட்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்பார்வையாளர் RTV சீனிவாசகுமார், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த மாவட்ட வாரியாக புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீட் தேர்வினால் அப்பாவி மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் சக்தி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே உள்ளது. அதற்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரானால்தான் இது சாத்தியமாகும் என்று, இதேபோல் உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான வெற்றி பெற வேண்டும், அதற்கான பணிகளில் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது கிருஷ்ணகிரி நகர தலைவர் லலித் ஆண்டனி, யுவராஜ், முபாரக், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, வட்டாரத் தலைவர்கள் சித்திக், மிட்டிகிரி ரவி, தனஞ்சயன், கல்லாவி ரவி, மாரியப்பன், விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாண்டுரங்கன், சக்கரவர்த்தி, வாஜித் பாஷா, ஷானவாஸ், சரவணன், குட்டி, சங்கர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். என்பது வட்டார கமிட்டி மறுசீரமைப்பு, மாவட்ட கமிட்டி மறுசீரமைப்பு SSA 2ல அதில் என்னன்னா 10 பூத்துக்கு மண்டல தலைவர் மற்றும் வட்டார தலைவர் பொதுவாக ஒன்றிய தலைவர் போடுறோம். அதனால 10 ஒன்றிய தலைவர் கீழே வட்டார தலைவர் வரும், பேரூராட்சி நகர தலைவர் வருவாங்க. இப்போ சுமார் ஒரு 900 பூத்து இருக்குன்னா 90 பேர் மண்டல தலைவர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் 90 பேர் மண்டல தலைவர் இருப்பாங்க, வட்டார தலைவர் ஒன்றிய தலைவர் இருப்பாங்க. இதுதான் SSA 2 படி அமைக்கிறோம். இது 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு வர அடுத்த 21ஆம் வரைக்கும் இது நடைபெறும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் விருப்ப மனு கொடுத்து அதை வாங்கி பரிசீலனை பண்ணி 50 வயசுக்கு உட்பட்டவங்க நிர்வாகிகளாக மட்டும் போடுறோம். 50 வயசுக்குள்ள 55ங்கிறது 50 வயசுக்குள்ள நிர்வாகிகள் இல்லைன்னா 55 வயசு, 52, 53 வயசுக்குள்ள அந்த நிர்வாகிகள் மட்டும் போடணும். அதாவது 99% 50 வயசுக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் 2029ஆம் ஆண்டு ராகுல் காந்தி நாடாளுமன்ற அதாவது பாரத பிரதமர் ஆக்க வேண்டும். அந்த நோக்கத்தை மட்டும் நம்ம செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ராகுல் காந்தி பாரத பிரதமராக வந்தால் மட்டும் நம்ம இந்த நீட்டை எடுக்க முடியும். அது வரைக்கும் நீட்டு இருந்து எல்லாருமே அதில் ஏழை எளிய மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது அந்த நோக்கம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிக சக்தியாக அமைய போகுது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்போ 60 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இப்போ என்னென்னா கூட்டணி சபையில், மந்திரி சபையில் இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு பெரிய எம்எல்ஏலாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எல்லாம் எம்எல்ஏலாம், அதாவது காங்கிரஸில் எம்எல்ஏலாம்
மந்திரி ஆகி எல்லாத்தையும் அவங்களோட கனவு, அதாவது 60 ஆண்டு கனவு வந்து நிறைவேறி இருக்குது. 59 60 அது மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து இளைஞருக்கும் சரி, அந்த அந்த அதாவது முதியோர், அதாவது முதியோர்னு மட்டும் இல்ல, வயசானவங்க, அதாவது வட்டார தலைவர்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த முன்னாடி மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்துருவாங்க. அதாவது வட்டார தலைவர்கள்லாம் அவங்களோட ஆலோசனை பெற்று இதை வந்து என்னன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அதாவது பர்கூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆலோசனை பெற்று கட்சி வளர்ச்சியை வந்து தொடரும் நோக்கத்தில் இந்த SST 2 அமையுது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.